வெல்கம் டு கஜா கல்வியகம். இந்த வீடியோல விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, வேதியியல் அளவில் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னங்க ஒற்றுமை அப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் ஒன்றும் இல்லை, நம்ம இரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான புரதம். ஓகேங்களா? இந்த புரதம் சிவப்பு நிறமா இருக்கும். ஓகே, இந்த நிறமி தான் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இதே போல கேள்விப்பட்டிருப்பீங்க பச்சையம், குளோரோஃபில். தாவரங்கள்லாம் பச்சையா இருக்கிறதுக்கு இந்த நிறமி தான் காரணம். அது மட்டும் இல்லாம இந்த குளோரோஃபில் தான் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனல்ல இருக்கும். சரிங்களா? இதன் மூலமா தான் போட்டோசிந்தசிஸ் நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி சொன்ன ஹீமோகுளோபின் மூலமா தான் ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்களுக்கு போய் சேருது. அப்ப எவ்வளவு முக்கியம் இந்த ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்களுக்கு போய் சேரணும். அதே போலதான் குளோரோஃபில்லும் ஒவ்வொரு செல்களும், தாவர செல்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இப்படி தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த குளோரோஃபில்லும் ஹீமோகுளோபினும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க. அந்த ஒற்றுமை தான் இந்த பார்ஃபின் ரிங். ஆமா, அதோட வேதியியல் அமைப்பு பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணு. ஆனா ஒரு சின்ன மாற்றம், இந்த ஃபெரஸ் Fe2+ இது வந்து ஹீமோகுளோபினோட சென்டர்ல இருக்கும். அது போக Mg2+ it will be in the center of chlorophyll. That's the difference. But how amazing it is. So thank you for liking our videos. Stay tuned with கஜா கல்வியகம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.